கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13:18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் எதைத்து விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவன் வழியருகே விதைக்கப்பட்டவன். விதைக்கப்படுகிறதான ஒரு உவமை, ஒரு விதையானது எப்படி என்ன செய்து விதைக்கப்படுகிறது, விதையானது எப்படி நிலத்துல போய் விழுங்குது அப்படின்றது. அப்ப நம்ம ஒரு விதை, கர்த்தருடைய வசனம் ஒரு விதை. அல்லேலூயா. நம்ம எப்படி விதைக்கப்படுகிறோம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி நமக்குள்ள விதைக்கப்படுகிறது அப்படின்னா, நாம் எங்கே விதைக்கப்படுகிறோம், நம்ம எங்க என்ன செய்யறோம், விதைக்கப்படுகிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி விதைக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை எந்த வழியில நம்ம போகுது, அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது சில பேர்களுக்கு ஆண்டவர் ஓமைகளாக பேசினார். அல்லேலூயா. ஓமையே அப்படின்னா ரகசியத்தை ஓமைகளாக எடுத்துக்காட்டுகளாக புரியாதவர்களுக்கு தேவன் அந்த வழியாக அந்த ராஜ்யத்தை பத்தி என்ன செய்யறாரு, சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். எப்படி ஒரு விதை, அது அடுத்த வசனம் இப்படியாக சொல்றது, என்ன சொல்றது, ஒருவர் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் வசனத்தை கேட்டு உணரல அப்படின்னா, அது உணரும். ஒவ்வொரு வசனமும் நமக்குள்ள என்ன வரணும், உணர்வு வரணும். என்ன உணர்வு வரும், தேவன் பேசுகிற நேரத்துல உணர்வு என்ன செய்யணும், என்ன பேசுவாரு, நல்லதும் பேசுவாரு, கெட்டதும் தவறானவைகளை பேசுவார், புத்தி சொல்லும்படியாய் பேசுவார், முன்னேறும்படியாக அவர் பேசுவார். அப்படி பேசும் பொழுது அது உணரக்கூடியதாக இருக்கணும். அல்லேலூயா. உள்ள வரும் பொழுது அது எப்படி உணரணும்னா, எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை விட்டுவிடும்படியாக எனக்கு ஒரு பேசி இருக்கிறார் அப்படின்னு உணர்வு. ஆண்டவர் இந்த காரியம் நல்லதா இருக்குது, இதை நான் தொடர்ந்து செய்யும்படியாக ஒரு உணர்வு. தவறா உணர்ந்து கூடாது. என்னையவே தப்பா என்ன செய்யறாரு பிசாசு, அப்படி மாத்தி விட்டுருவான். வசனத்தை உணராதபடிக்கு ஒரு தப்பான உணர்வு என்ன செய்வாங்க. என்னைக்கும் தேவன் நமக்கு தான் பேசுவார், நம்முடைய வாழ்க்கைக்கு தான் பேசுவார். நம்ம உணரணும். பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, ராஜ்யத்தினுடைய வசனம் ஒரு மனிதனுடைய வசனம் அல்ல, அது தேவாதி தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து விடுவான். உணரல அப்படின்னா யாரு வரப்போற அடுத்து, பொல்லாங்கன் யாரு, சத்துரு. அப்ப வசனத்தை கேட்டு உணர்வு அடைஞ்சோம்னா இந்த பொல்லாங்கன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். எப்படி உணர்வு, அவர் சொல்லுவார், மகனே நான் உனக்கு மெய்ப்பெருன்னு வசனம் வந்துச்சுன்னா அதை நம்ம உணரணும். அவர் எனக்கு எப்படி இருப்பாரு, மெய்ப்பராய் இருப்பாரு. எனக்கு போராட்டம் வரும்போது சொல்லுவார், மகனே நீ பயப்படாத, நான் உனக்கு சமாதானத்தை, அந்த உணர்வு. இந்த உணர்வு எல்லாம் இல்லைன்னா இப்ப அடுத்து யார் வருவா, பொல்லாங்கன் வந்துடுவான். இப்ப வசனத்தை நீங்க வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் உணர்வை என்ன செய்வாரு, தருவாரு. அந்த உணர்வை நாம உணரணும். யாருக்கோ உணர்ந்துடக்கூடாது. யாருக்கோ பேசுறாரு, யாருக்கோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏமாந்து போயிடும். உணராது இருக்கும் போது ஒருத்தன் ரெடியா இருக்கிறான், அவன் வந்து நம்மளை பிடிச்சு, அவன் வந்து நம்மளை சோர்வுல என்ன பண்ணிடுவான், கண்ணீர்ல, பிரச்சனையில, போராட்டத்துல கொண்டு போயிடும். வசனம் வருது கீழ்ப்படி அப்படின்னா நமக்குள்ள உணர்வு வந்துடணும். நான் எதுல கீழ்ப்படியாம இருக்கிறேன், ஆண்டவரே நான் எதுல கீழ்ப்படியணும், உணர்வு. அப்ப ஆண்டவர் சரியா சொல்லி கொடுப்பார், பாரு இந்த விஷயத்துல கீழ்ப்படி, இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாத. பணம் நமக்கு கொடுக்கும் போது சில நேரம் பஞ்சம் வரும்போது அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு தான்.
நல்லா இருக்கும்போது அவ்வளவுக்கு என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணிட்டு ஒரு கஷ்டமான நேரம் வரும்போது கர்த்தரையே நோக்கி என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது. அதனுடைய ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அந்த உணர்வு நமக்கு இருந்தால் தான் மாற முடியும். மாற்றம் வசனம் சொல்லுது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். வசனம் விதைக்கப்பட்டு நீங்க உணர்வு அடைஞ்சீங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். வசனம் வரும்போது என்ன செய்யணும், நீங்க ஜெபத்துல உட்காரும் போது உணர்வை தருவார். மகளே இப்படி இரு அப்படின்னு உணர்வை தருவார். உன் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு உணர்வை தருவார். அண்ணன் பாருங்க போய் ஜெபிச்சாங்க, ஆலயத்துல ஜெபிச்சாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா நான் இப்படி தருவேன். அந்த ஜெபத்தை கேட்டேன். ஆலயத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகுந்த வல்லமை என்ன செய்யுது, வல்லம் இருக்கு. மனக்லேசமுள்ள ஸ்திரீ இருதயத்தை ஊற்றி என்ன செய்யறாங்க, நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு உட்கார்ந்து ஜெபிச்சிடணும். அந்த ஜெபம் என்ன செய்யப்படும் பாருங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன செய்யும், மாறும். வசனம் சொல்றது, ஒருவர் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து விடுகிறான். நான் உன்னை நல்ல இடத்துல விதைக்கிற விதையாக நான் மாற்றுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நல்ல நிலமாக அவர் மாற்றுகிறார். அந்த வசனம் சொல்றது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, 19வது வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை அப்ப உணர்ந்து கொண்டோம்னா அது நமக்கு சொந்தமாயிரும். அது உணராத பட்சத்துல அவன் அதை சொந்தமாக எடுத்துக்கொள்கிறான். அந்த வார்த்தையின் ஜீவன் அவன் என்ன பண்ணிடுறான், எடுத்துறான். அந்த வார்த்தையின் நன்மை அவன் என்ன பண்ணிடுறான், எடுத்துறான். கர்த்தர் சொல்லுவார், மகனே உன் கண்ணீரை நான் என்ன செய்வேன், துடைப்பேன். உன் பிரச்சனையை நான் என்ன செய்வேன், மாற்றுவேன். உன் போராட்டத்தை நான் என்ன செய்வேன், அதை உணரணும். ஆண்டவரே என்னோட பேசுறேன், நல்லதெல்லாம் வரும்போது என்னோட பேசுறீங்கன்னு நம்ம ஏத்துக்கிட்டேன். சில நேரம் கண்டிப்பு கடினத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுவார், நீ உன் வாழ்க்கையை மாத்து, உன் பேச்ச மாத்து, குடும்பத்துல கீழ்ப்படிப்பது. இந்த மாதிரி வரும்போது அதையும் நம்ம உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வசனம் சொல்றது, உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வருவான். ஆனா உணர்ந்து கொண்டீங்கன்னா பொல்லாங்கன் வந்து அதை எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க உணர்ந்த பிறகு அந்த வசனம் உங்களுக்குள்ள ஜீவனை என்ன பண்ணிடும், மாறி. நீங்க உணரலைன்னா அந்த விதை அப்படியே வேஸ்டா என்ன செய்யும், வேஸ்டா இருக்கும்போது பிசாசுக்கு அந்த வார்த்தை தெரியுது. பிசாசுக்கு உங்களுக்கு விதைக்கப்படுகிற விதை என்ன செய்யுது தெரியுது. அவன் வந்து என்ன பண்ணிடுறான், அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறிச்சுக்கிறான். பாருங்க, நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட விதையை அவனால என்ன செய்ய முடியுது, பறிக்க முடியும். உணரலன்னா அவன் பறிச்சிருவான். உணராட்டி நம்முடைய எதிர்காலத்தை திருடிடுவான். கர்த்தர் சொல்வார், மகனே இந்த வழியாவா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எப்பயோ சொல்லியிருப்பார். ஆனா அது உணராம நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா அவன் அதை எடுத்துக்கொள்வான். இருதயத்துல வந்து என்ன செஞ்சிடலாம், அந்த சொல்ல குடும்பத்தை நான் நிலைப்படுத்துவேன்னு சொல்லுவேன், குடும்பத்தை நான் சமாதானத்துல நடத்துவேன்னு சொல்லுவார், நான் உனக்கு மெய்ப்பனா இருப்பேன். கடனெல்லாம் அது உணரணும். உணரும் பொழுது, அந்த உணர்வு வரும் பொழுது கர்த்தர் அதுக்கு நேராக நம்மளை என்ன செய்யறாரு, நடத்துகிறார். ஆனா உணரல அப்படின்னா நம்ம என்னமோ உணராத இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பிசாசு அதுக்கு ரெடியா இருக்கிறான். அதை இருதயத்துல இருந்து அவன் எடுத்துட்டு என்ன பண்றான்னா பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டான். வழியில அப்படியே வழியில விதைக்கப்பட்ட விதையை நம்ம மாறிடணும். வழியில விதை விழுந்தா அது முளைக்குமா முளைக்காத, நிச்சயமா முளைக்காது. முளைக்கிற மாதிரி இருக்கும். என்ன செய்யாது, ஒரு காலில் படாட்டி 10 காலாவதுல அடுத்ததுல விதை மிதிப்பட்டு பறவைகள். இப்ப பாத்தீங்கன்னா அவன் வழியருகே விதைக்கப்பட்டவனாக இருக்கிறோம் அப்படின்னு வார்த்தை சொல்ல. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க, எபிரேயர் 2:1 வாசிங்க. எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். பாருங்க, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. ஆமா,
இந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி உள்ள இருதயத்தில் வச்சுக்கணும். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாம. எவ்வளவு கேட்டுட்டோம், ஆனா விலகிடும், மறந்துடுறோம். வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல மாறிடும். பிசாசு வந்து பொல்லாங்கன்னு இருதயத்திலிருந்து என்ன பண்ணிடுறான்? அவன் எடுத்துக் கொள்கிறான், அவன் பறித்துக் கொள்கிறான். என்னென்ன நன்மையை கருத்து நமக்கு கொடுத்திருப்பார், என்னென்ன ஆசீர்வாதத்தை நம்மளோட பேசியிருப்பார், ஆனா உணராத பொழுது அதை பிசாசு எடுத்துக் கொள்கிறான். அந்த வசனம் உணரலைன்னா, அந்த வார்த்தையை உணரலைன்னா பிசாசு அதை சொந்தமாக்கி அவனுக்கு என்ன பிரயோஜனமாக போகுது? அவனுக்கு ஒரு பிரயோஜனமாகாது, எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவான். ஆனா வசனத்தை உணரும் பொழுது, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நாம் கேட்டவைகளை வாசிக்க உணர்ந்து வாசி. அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும். மிகுந்த ஜாக்கிரதை. இந்த வசனத்துக்கு பெரிய வல்லமை இருக்கு. நம்ம நினைச்சிடக்கூடாது என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வசனம் நம்ம கண்ணுக்கு மட்டும், கண்ணை மட்டும் கர்த்தர் ஆவிக்குரிய கண்ணை திறந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனத்தை கண்டு பிசாசு கிருமிகள் எவ்வளவு பயப்படுது தெரியுமா? உலகங்கள் பயப்படுது இந்த வசனத்துக்கு. அதுதான் எதிர்ப்பு. இந்த வசனத்துக்கு சும்மா எதிர்ப்பு இல்லை, பயப்படுறதுனாலதான் இந்த எதிர்ப்பு வருது. இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்குது. இந்த வசனம் சும்மா நம்ம கையில வரல. எத்தனையோ இரத்த சாட்சிகள் இந்த வசனம் நம்ம கையில கிடைக்கிறதுக்காக மறிச்சிருக்கிறாங்க, தன் ஜீவனை பணயம் வைத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த பைபிள் நம்ம கையில இருக்கு. இப்போ வசனம் சொல்லுது, நம்ம கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதை. மிகுந்த ஜாக்கிரதை. நம்ம கையில தங்கத்தை எப்படி கொண்டு போவோம்? கையில ஜாக்கிரதையாக தானே கொண்டு போவோம், இல்லைங்களா? ஜாக்கிரதையா, மிகுந்த ஜாக்கிரதையா, கவனமா 4 பேர் பெட்டியில பாதுகாத்து வண்டியில போன் பண்ணி இப்படி கொண்டு வர்றாங்கப்பா, நகையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும். இன்னைக்கு பேங்க்ல போடுற பணத்தெல்லாம் செக்யூரிட்டிகள் வண்டியில போகுதுன்னா வண்டியில பின்னாடி முன்னாடி கேமரா, 2 பேருக்கு துப்பாக்கியோட தான் பணத்தை என்ன செய்யறாங்க. அதே காட்டிலும் வசனம் சொல்லுது, மிகுந்த ஜாக்கிரதையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் வல்லமை இருக்கிறது. ஒருவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற வல்லமை இதுக்கு இருக்குது. அல்லேலூயா. நம்மளை அப்படித்தான் உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி வச்சிருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ வசனம் சொல்லுது, நாம் உணர்ந்தவங்களா, ஜாக்கிரதையா நாம் இருந்துட்டு அப்படின்னா நம்ம எப்படி மாற மாட்டோம் அப்படின்னா, நான் வழியிலே விதைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. என் விதை எங்க போகாது? வேஸ்டா போகாது, வழியில விழுந்துறாது. அது பிசாசு பறிக்க முடியாது, அது பறவைகள் கொத்த முடியாது, அது மனிதனுடைய கால்களில் மிதிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள நல்ல நிலமுள்ள வாழ்க்கையா மாற ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுது, தனிப்பட்ட விதத்துல பேசும்போது அதை உணர்ந்து கொள்ளணும். உணராத இறுதியை நமக்கு வரக்கூடாது. அப்படின்னா நாம செபிக்கணும், ஏசப்பா இந்த வசனத்தை உணர்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. பாருங்க, தாவீது பாவம் செஞ்சுட்டாரு, கர்த்தர் எச்சரிக்கிறாரு, அப்படியே போகல, உணர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், ஆண்டவரே என் தாய் என்னை பாவத்துல கற்பத்தது. உணர்வு வந்து வருது, நான் பாவியானவன், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே. எனக்கு திரும்ப சந்தோஷத்தை, சமாதானத்தை தாங்க. பாதுகாக்கும்படிய வழியை போதிப்பேன், அப்பொழுது பாவிகளும் இடத்துல மனம் திரும்புவார்கள் என்று தாவீது உணர்ந்தபடி நான் அந்த ஜெபத்தை என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். எனக்கு நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே, நான் தவறா போயிட்டேன், என்னை விட்டுறாரு. பாருங்க, மனம் திரும்புகிற ஜெபத்துக்கு எப்பொழுதும் பதில் உண்டு. அல்லேலூயா. மனம் திரும்பிட்டே ஜெபிச்சுட்டு போயிடக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லா மனம் திரும்பி. சில பேர் பாருங்க, ஒரு சாரி கேட்டா அது என்னன்னு அடுத்து செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனா சாரி கட்டிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே போறதுனால ஒரு பிரயோஜனமும். சில பேர் சாரி கட்டிக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. அது மனம் திரும்பலன்னு அர்த்தம், அதுக்கு சரியான ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். சாரி ஒரு இதுல கேட்டுட்டா அப்படின்னா மறுபடி அந்த இடத்துக்கு, அந்த நிலைமைக்கு, அந்த காரியத்துக்கு மறுபடி வரவே கூடாதுன்னு தான் அதனுடைய அர்த்தமே. ஆனா நம்ம எப்படி பழகிட்டோம்னா அதையே செஞ்சுக்கிட்டு சாரி சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டு மாறுறதே இல்லை. அப்படி அல்ல, நம்ம மாறணும். தாவீது மாறினார், கர்த்தர் எச்சரிக்கும் போது மாறினார். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தாவீத ஆண்டவர் வச்சு தன்னுடைய இருதயத்துல வச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா?
உடனே மனம் திரும்பிடுவான். கர்த்தர் வேணான்ட்டான்னா தெரியாம செய்யறது இயற்கை, மனிதன் இயற்கை இல்லையா? அதனால தாவீது இயற்கை. ஆனா மனம் திரும்பிடணும். ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன பண்ணிடணும்? நம்ம யாரும் தப்பு செய்யாதவங்க இல்லை, தவறுறவங்களுக்கு கிடையாது. ஆனா அதை கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க, 20வது வசனம். கர்ப்பாரை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் எப்படின்னா வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமா ஏற்றுக்கிறான். ஆண்டவரே, எனக்கு பேசுனீங்கப்பா, எனக்கு சாட்சியப்பா, இப்ப சாட்சி கூட சொல்லிடுவான். நம்ம வசனம் சொல்லுது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோட, இந்த வசன கர்த்தர் எனக்கு பேசினாரு, கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாரு, இந்த ஜெபத்துல கர்த்தர் எனக்கு பேசினார், ரொம்ப சந்தோஷம் வந்துருது. அதை ஏற்றுக்கொள்கிறோம், அது உண்மைதான். ஆனா வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்கிறான். 21வது வசனம். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். பாருங்க, இந்த வசனம் ஏற்றுக்கொள்றாங்க. தனக்குள்ளே வேறு இல்லாம போற, தனக்குள்ளே வேறு இல்லாம போறனால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. மறுபடியும் அதே போராட்டம். கொஞ்ச காலம், ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒரே சந்தோஷம், உற்சாகமான பாட்டு, ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு என்ன வந்துடும்? சோர்வு, குழப்பங்கள், என்ன ஆண்டவரே அப்படின்றது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்க சொல்லணும், நான் கற்பாறை இடத்துல நான் என் வாழ்க்கை இருக்கிறேன், என் வாழ்க்கை இன்னும் வேற மாறல, என் வாழ்க்கை என்ன செய்யல, இன்னும் வேருக்குள்ள இன்னும் போகல. ஏன் அப்படின்னா அந்த வேருக்குள்ள போச்சு அப்படின்னா என்ன நடக்குமா? வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைஞ்சிருவோம். ஆனா வேறு ஆழமா போச்சுன்னா இடரல் அடைய மாட்டோம். அப்ப பார்த்துக்கணும், நான் இடரல் அடையிறேன்னா, கொஞ்சம் போராட்டம் வந்தோன்னே, கொஞ்சம் உபத்திரம் வந்தவொடனே கர்த்தரை நோக்கி புலம்புறேன்னா, ஏதாவது வேணான்னு விட்டுறேன்னா, அப்ப நாம நினைச்சுக்கணும், ஆண்டவரே நான் கற்பாறையில என் வாழ்க்கை இருக்கு. அப்ப என் வாழ்க்கை கற்பாறையில இருந்து என் வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு என்ன செய்யணும்? நான் மாறணும். நான் வழியறிவில் விதைக்கப்படுறதா இருக்கக்கூடாது, நான் கற்பாறையில விதைக்கிறவனா இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை மாறணும். உபத்திரவம், பிரச்சனை கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லாம போகவே போகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு உபத்திரவம், பிரச்சனை கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். வசனம் சொல்லுது, பொண்ணு அக்னியினால சுட்டரிக்கப்பட்டு சோதிக்கப்படுமா இருந்தா அதை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம். விலையேற பெற்றது என்னது? எதை காட்டிலும்? பொண்ணை காட்டிலும். பைபிள் தங்கத்தை காட்டிலும் என்ன நமக்கு முக்கியமானது சொல்லுது? நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் கையில இருக்கு. உங்களுக்கு நம்ம எல்லாரும் விசுவாசத்தினால தான் பைபிளை கையில வச்சிருக்கிறோம். இயேசுவை தேடி இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அது விசுவாசம். எதுனா பொன்னை காட்டிலும் வெளியேற பெற்ற ஒண்ணு நமக்கு இருக்கு. அப்ப இந்த விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் என்ன செய்யப்படும்? அப்ப சோதிக்கப்படும் போது உபத்திரவம், பிரச்சனை, துன்பம் வரும் பொழுது நம்ம வேறு இல்லாம போயிருச்சுன்னா நம்ம அப்படியே சோர்ந்து போயிடும். சில பேர் பாருங்க, அப்படியே கொஞ்ச காலத்துல சோர்ந்து போயிடும். நல்லா இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா 2 மாசம் கழிச்சு நீங்க போனீங்கன்னா, பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், இன்னும் அப்படியே தான் பாஸ்டர். இல்ல, வேறு இல்லைன்னு அர்த்தம். வேறு இருந்தா அதை தாண்டி போயிடணும். உபத்திரவம், துன்பம், பிரச்சனை கண்டிப்பா வந்துதான் தீரும். ஏன் வருது அப்படின்னா, தேவன் நம்மளை முன்னேறும்படியாக அந்த பிரச்சனை வழியாக அனுமதிப்பார். இல்லாட்டி பிசாசு நம்ம இடறி போகத்தக்கதாக அனுமதிப்போம். அப்ப வேறு இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறி போயிடலாம். அல்லேலூயா. நம்ம கற்பாறையில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நான் வழியருகே இருக்கிறேன்னு பார்க்கணும். அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் என் வாழ்க்கை. என் வாழ்க்கை என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ணணும். ஆண்டவரே என்னை மாத்துங்க, என்னை மாத்துங்க. எப்படி நம்மளா சேஞ்ச் பண்ண முடியாது? வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டவன் பிரயாசம். ஆமா, கர்த்தரோடு இருந்து கட்டணும், ஊழியக்காரனோடு இருந்து கட்டணும். மாஸ்டர்
வாங்க, நான் உங்களோட ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த வேர் எப்படி வரும் அப்படின்னா தானா வராது. நீங்க ஜெபிக்க 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 உங்க வேரானது ஆழமா மாற ஆரம்பிச்சு. அது அது கற்பாறையில் இருந்தாலும் கூட சில நேரங்களில் வேரானது ஆழமாக வேறொரு வழிக்குள்ளாக அது கடந்து போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக அவர் இருக்கிறார். பாருங்க, வசனத்தை கேட்டவுடனே அடுத்த வசனம் 22. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் இயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். பாருங்க, என்னென்ன காரியம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனா இருக்கிறான். ஆனா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கிறது. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், எப்படி மேல வர்றது, எப்படி போறது, பணம் சம்பாதிக்கிறது, எப்படி உலகத்துல. ஆனா பைபிள் சொல்றது அப்படி இல்லை. கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துகிற தெய்வம். கடைசி வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டான். ஏன் அப்படின்னா, அப்படி இல்லாட்டி அவர் நமக்கு மெய்ப்பரா இருப்பேன்னு சொல்லி இருக்கவே மாட்டான். அப்ப நமக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதுக்காக பணம் பொருள் தேவையில்லையா? தேவைதான். ஏற்ற நேரத்துல தேவன் ஏற்றதை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. தரும் பொழுது அது கவனம் என்ன பண்ணிக்கணும்? நம்ம சேமித்து வைக்கணும், பாதுகாப்பா வைக்கணும். ட்ரெஸ்ஸை போட்டு வீணாக்க கூடாது. நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தாருன்னா நல்ல ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பத்திரமா என்ன செய்யணும்? எல்லா நேரம் போட்டு அடிச்சுட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது மோசமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்கு ஞானம் வேணும். நல்ல செருப்பை வீட்டில் போட்டு தேய்ச்சிடாம அந்த செருப்பை வீட்டில் வச்சுட்டு நல்ல இடத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சமாக இருக்கும். கொடுத்த பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு போய் கடலில் போய் நின்றக்கூடாது. கொடுத்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து கூடாது. இதெல்லாம் நமக்கு ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப வசனம் சொல்லுது, அப்படி இருந்தோம்னா என்ன நடந்துருக்குன்னா, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி தள்ளிடும். கடன் இல்லையே, காசு இல்லையே, பணம் இல்லையே, எல்லாம் தந்திருப்பாரு. நம்ம வேஸ்ட் பண்ணிப்போம். சாப்பாடு தந்திருப்பாரு. அப்படி தராட்டியும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அப்ப அப்படி இருந்தீங்க அப்படின்னா பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது வசனத்தை என்ன பண்ணிருக்கு? நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலன் இல்லாம போயிடலாம். அவன் வாழ்க்கை பலன் இல்லாம போயிடும். வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா உலகத்தின் கவலை மயக்கம் அவன் ஒரு சுத்தலா மாறிடும். ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னா வசனத்தை கேட்டவுடன் என்ன வந்து உபத்திரமும் துன்பமும் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா பணமும் உலகத்தின் மயக்கமும் நமக்கு வந்துடும். அங்கு உணராக இருக்கும் பொழுது அங்கே பொல்லாங்கன் வந்துடும். இப்படி ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 27ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். கேட்கணும், உணரணும். கேட்டு உணர்ந்து நடந்தோம்னா நம்ம கனி கொடுக்கிற ஆளா மாறிடும். ஹல்லேலூயா. உணர்வு நம்மளை விட்டு போயிருச்சுன்னா, கேட்கறது நம்மளை விட்டு போயிருச்சுன்னா நம்ம கனி கொடுக்கவே மாட்டோம். கர்த்தர் பேசுவார் கேட்கணும். ஊழியக்காரர் மூலம் பேசுவார் கேட்கணும். சில நேரம் நடந்து போற ஒரு சின்ன வார்த்தையின் மூலமா பேசுவார். சூழ்நிலைகள் மூலமா என்ன செய்வார்? பேசுவார். அதெல்லாம் நம்ம உணரணும். உணர்கிறவனாக வசனத்தை கேட்கிறவனும் உணர்ந்தவனா இருக்கணும். என்ன ஆண்டவர் சொல்றாரு? இப்ப என்ன சொல்றாரு? இப்ப என்ன பண்றாங்க பாருங்க. ரூத் நல்ல ஒரு உதாரணம். அவங்க கேட்டுக்கிட்டாங்க, உணர்ந்து கொண்டாங்க, நடந்து கொண்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. நகோமி சொல்றதெல்லாம் ரூத் அம்மா என்ன செஞ்சாங்க? என்ன செய்யணும், எப்படி போகணும், என்ன பண்ணணும். இங்க மட்டும் கேட்கல, அங்க வயல் பொறுக்கிற இடத்துல என்னன்னா சொன்னாங்களோ அதையும் அவங்க கேட்டாங்க. அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினார். ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு உணர்கிறோம்? கர்த்தர் சொல்லும்போது, ஊழியக்காரர் சொல்லும்போது, குடும்பத்துல கணவன் மனைவி சொல்லும்போது, கணவர் உங்களை நடத்துகிற ஆளா இருக்கும் பொழுது கேட்டுக்கிட்டோம்னா, உணர்ந்து கொண்டோம்னா, வசனம் சொல்லுது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கிடைச்சிடும்.
ஏன் பலன் இல்லை? பலன் இல்லாம போகவே போகாது. இத்தனை காரியத்தை சொல்லிட்டார். எப்பொழுது உனக்குள்ள பலன் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். நமக்கான அழுக தேவையில்லை. ஆண்டவரே இப்படி இப்படின்னா என் வாழ்க்கை எதிர்கால வேஸ்டா போகுதே, அதெல்லாம் சொல்லிட்டார். உன்னை கேட்டு உணர்ந்து செயல்பட்டோம்னா 30, 100, 60 என்ன பண்ணிடும்? பலன் வந்துடும். உணரல, கேட்கல, உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் கவலை, உங்களெல்லாம் பாருங்க. ஆண்டவரே என்ன இப்படியே வச்சிருக்கிறீங்க, அந்த வார்த்தையெல்லாம் வேணாம். ஆண்டவர் நமக்கு தேவையான அளவை, நமக்கு தேவையான படியை அவர் அளந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளை காட்டில ஒருத்தன் அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. கேட்கணும், உலகணும். அப்ப நம்ம வாழ்க்கை நல்ல நிலமா என்ன பண்ணிடும்? மாறி. கண்களை மூடி ஆண்டுடைய கருத்துல ஒப்புப்படுத்தலாம். ஒரு நிமிஷம் ஆண்டோட பார்த்து சொல்லலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கை, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கைய அவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக நம்ம மாறும். ஆண்டவரே எல்லாம்